பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 13வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகாதிருத்தல் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீன். என் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் உள்ளான மனுஷனோ அப்பா பிதாவே, நாங்கள் உண்மையை சார்ந்திருக்க கிருபை தாங்க தகப்பனே. எங்கள் உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் தகப்பனே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சகலமும் எங்கள் தேவனுக்குரியது. நீங்கள் கொடுத்தது உங்கள் பரலோக திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு நீர் எங்களை அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தர் இறங்குவீராக ராஜா. நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல. ஆமீன் தகப்பனே. நாங்கள் உமக்குரியவர்கள். ஒரு நோக்கத்து நிமித்தமாக அந்த பூமிக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு மனுஷரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். எங்கள் சுய இச்சைக்கு நாங்கள் இடம் கொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அதை செயல்படுத்த முழுமனதோடு இறங்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்திருங்கள். ஆமீன். என் தகப்பனே, உலகத்தின் இச்சைகள் மதுபானத்துக்கும் களியாட்டத்துக்கும் எங்கள் சரீரத்தை உட்புகாதபடிக்கு தகப்பனே நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இது உம்முடைய ஆலயமாய் இருப்பதனால் தகப்பனே குற்றமற்றதாய் இருக்க தேவன் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தின் மாயைகள் இழுக்கலாம் தகப்பனே. நாங்கள் அது விழுந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் எச்சரிக்கையுள்ளவர்களாக தேவனையே நாங்கள் நோக்கி பார்த்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கள். ஆமீன் தகப்பனே. அப்பா பிதாவே, வார்த்தையின்படியே தீமையான மனுஷர்கள், தீமை எண்ணம் கொண்டிருக்கிற மனுஷர் மத்தியிலே நாங்கள் வாசம் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய ஆலோசனையின்படி நடவாதபடிக்கு எங்கள் அத்தனை பேருக்கும் தெளிவான புத்தியை தேவன் அருள் செய்யுங்க ஏசப்பா. கர்த்தர் இறங்குவீராக. ஆமீன். உமக்கு விரோதமான மனுஷருக்கு முன்பதாக தகப்பனே நாங்கள் குற்றமற்றவர்களாயிருக்க கிருபை தாரும் பிதாவே. அவர்களுக்கு நாங்கள் உகந்தையாயிராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். உடந்தையாய் இருந்து அவங்க செய்கிற பாவத்தை நாங்கள் செய்யாதபடி சகலத்துக்கும் விலக்கி இருக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க. எங்கள் தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் செய்யத்தக்கதான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அமீன். பாவிகளுடைய வழியில் நில்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. கேலி கிண்டல் செய்கிறவர்கள் பரியாசர் உட்காரிடத்தில் நான் உட்காராமலும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும் பிதாவே. அப்பா, நீதை அத்தனையும் நீர் வெறுக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஒன்றும் செய்யாதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளே வாசம் செய்து முற்றிலும் எங்களை நீர் ஆளுகை செய்தருளும் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை கண்ட்ரோலா எடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அமீன் தகப்பனே. எங்களை குறித்ததான எல்லா காரியமும் ஆண்டவரே நீங்க உம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்லவே. அமீன் பிதாவே. நாங்கள் உமக்குரியவர்களானால் நீரே எங்களை ஆளுகை செய்தருள வேண்டும். அமீன் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. அப்படி இருக்கும் பொழுது மாத்திரமே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 5:16. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. உன்னதத்தில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்துக்குள் சிந்தனைக்குள் ஆளுகை செய்யும் பொழுது உலகத்தின் இச்சைக்கு மாம்ச இச்சைக்கு நாங்கள் விலகி இருப்போமே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த உலகத்தின் இச்சைகளுக்கெல்லாம் நாங்கள் விலகி இருக்கும் பொழுது மாத்திரமே பரலோக திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும். எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட முடியும்.
கிருபையும் ஒத்தாசையின் கரம் பரத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருவதாக. தகப்பனே மக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புதுப்பித்தருள வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின் என்ற வார்த்தையின்படியே இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் எங்களை மாற்றும் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் என் ராஜா. நீங்க கூப்பிடும் பொழுது எங்கள் செவி திறந்திருக்கட்டும், கேட்டு நாங்கள் இப்படி செயல்பட கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆமீன் என் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் கூட தேவரீருடைய பலத்த கரம் எங்களோடு இருப்பதாக. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பேர் பேராய் தேவன் நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்கன்னு தகப்பனே. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. இதோ இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே கிருபை நாட்கள். ஆமீன். இந்த கிருபை எடுத்துக்கொள்ளப்பட பொல்லாத நாட்கள் என்று வரப்போகிறதே. அதுக்கு முன்பதாக என் ஆண்டவரே, எல்லா மனுஷன் ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லா மாம்சமான எல்லா சரீரத்திலும் ஊற்றப்பட வேண்டும் என் தகப்பனே. அப்பா நீர் இரக்கமும் கிருபையுமாய் இருங்க ராஜா. எல்லா மாம்சமும் ஆண்டவருமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கிருபையாய் இருங்க. விலையேற பெற்ற இந்த ஆத்மா தகப்பனே நித்திய காலமாக தேவ சமூகத்திலே வாசம் பண்ண கிருபை தாரும். எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வம் ஹல்லேலூயா ராஜா. அநாதி காலமாய் வீற்றிருக்கிற எங்கள் கர்த்தர் ஆமீன் அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வாசம் பண்ண எங்களை இப்பொழுதே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க என் ராஜா. தகப்பனே எங்களால முடியாது அப்பா. எங்களுக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து மாசற்றவர்களா நிலைநிறுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தீரும் மகிமை செலுத்தீரும் அப்பா. இந்த நாளிலும் கூட என் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை நீங்க வேலையடைங்க. பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லை எங்கும் பாதுகாப்பின் கரத்துக்குள் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. நீர் எங்கள் கோட்டையும் மரணமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா எதிராளி கண்களுக்கு எங்கள் தேசத்தை மறைத்தருளும் ஆண்டவரே. துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு எங்கள் தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளுங்க என் தகப்பனே. அப்பா மக்கு நன்றி. தேவ மகிமை தேவ பிரசன்னம் எங்கள் தேசத்தை மூடுவதாக. எல்லா அருவருப்புகள் தீட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதாக. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று பேர் பேராய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன் தகப்பனே. உம்முடைய கருத்தினாலே தான் நான் ஒவ்வொரு மனுஷன் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றாஜா. உம்முடைய சித்தத்தினால தான் பரலத்திலிருந்து பூமிக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரே. உங்க சித்தத்துக்கு செவி சாய்க்க புத்தியை திறந்திரள வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகள் நீங்குவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். எல்லா பாரம்பரிய கட்டுகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா. எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எல்லா கடின இருதயங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவின் விலைக்கரைத்து நீங்க கொடுத்திருக்கீங்க. எல்லா மனுஷருக்காக திரு ஜீவனை கொடுத்திருக்கீங்க. நீங்களே எல்லா மனுஷருக்கான அதிகாரி. எல்லா ஆத்மாவும் உமக்குரியதே ஆவியானவரே. நீர் ஆளுகை செய்தருள வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்தள்ளும், பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவருக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க. தேவனுக்கு பயப்படும் உன்னதமான பயத்தின் ஆவியங்களுக்குள்ள உண்டாகட்டும். உங்க சித்தத்தை மாத்திரம் அறிந்து செயல்பட கிருபை தாங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உலகத்தை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்கள் ஆண்டவரை நீங்க பாதுகாத்து அருள வேண்டும் ஜெபிக்கிறோம். இஸ்ரேலின் ராணுவத்தை ஆசீர்வதித்தருளும், காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. பலப்படுத்துங்க என் தகப்பனே. உம்முடைய ஞானம் ஆலோசனை உண்டாகட்டும் என் ராஜா. சுற்றி இருக்கிற உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக பேர் பேராக தேவ சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே தேவனை நோக்கி பார்க்க கிருபை தாங்கப்பா தகப்பனே. தேவன் இல்லை என்பவன் மதிக்கேடன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. நீங்க தான் சகலத்தையும் நீங்க உருவாக்கி இருக்கீங்கப்பா தகப்பனே. உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆண்டவரை ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறது ராஜா. அப்பா உம்மை நாங்கள் ஆராயவே முடியாதப்பா. எங்கள் புத்திக்கு அது எட்டாதது தகப்பானே. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்தருளும். உங்க சித்தத்தை எங்கள் மூலமா நிறைவேற்றும் என் தகப்பானே. ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பானே. எங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. நாங்கள் உமக்குரியவர்கள் முத்திரையை போடுங்க. பரிசுத்தாவியின் மகா பரிசுத்த அந்த முத்திரைகள் மீது போடுங்க. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பானே. ஆமீன் அப்பா. நம்முடைய ரகசிய
வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தந்தருளும், ஞானத்தினால் நிரப்பியருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவரே ஆத்தும் ஆதாயம் செய்யத்தக்கதான கிருபை தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள ஆவியை கொடுங்க தகப்பனே. இதோ இதுவே கிருபை நாட்கள், இரட்சணிய நாட்கள். இதை எல்லா மனுஷரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தந்தருளும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தெய்வ சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா விதமான மன உளைச்சலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. மக்கு நன்றி. ஆமீன். எகோவா ஷாலும், எகோவா ஷம்மாவாக எங்க கூட இருங்கப்பா. எகோவா நிசியாக எங்களோடு வாசம் பண்ணுங்க தகப்பனே. எகோவா மிகாதீஸாக எங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்ஷடாவாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீர் எங்களோடு இருக்கும் பொழுது என் தகப்பன் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற அச்சா. சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு வாசம் பண்ணும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த மகா கிருபை எங்களுக்கு அருள் செய்வதற்காக நன்றி. எங்கள் கண்கள் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவே மேலானது. ஆமீன் பிதாவை. எத்தனை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதது கர்த்தர் கொடுத்த ஈவு. நன்றி நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.